என்னோடய ஃபோனை இவ தான் திருடிட்டா அப்படின்ட்டு ரோகிணி மேலே முத்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க, வித்யா அதுக்கு சாட்சி சொல்ல ரோகிணியை பிடிச்சி ஸ்டேஷனில் நிற்க வச்சு விசாரிக்கிறாங்க. நான் எந்த தப்பும் செய்யலை, முத்து வேணுமனே பழி போடுறான் அப்படின்ட்டு வழக்கம் போல் ரோகிணி வாதாட, வித்யா வந்து சாட்சி சொல்ல வாயடிச்சு போகிறாங்க ரோகிணி. அந்த நேரம் மனோஜ் விஜயா 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேச, விஜயா ரோகிணி 2 பேரும் சேர்ந்து வித்யாவை மிரட்ட, இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் இதுக்கு மேலே யாராவது பேசுனா எல்லாரையும் பிடிச்சி உள்ளே வச்சிருவன்ட்டு வான் பண்ணுறாரு. அந்த நேரம் சிட்டியை கைது பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பார்லர் அம்மாவும் எல்லா வேலையும் பார்த்துருக்குது, இவனை பிடிச்சி உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அந்த நேரம் அண்ணாமலை எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு ஸ்டேஷனுக்கு வராரு. என்னடா முத்து, ஏன் அப்படி பண்ணிட்டேன், நீ கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கு, நம்ம குடும்ப மானமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட அவர் வந்து கேட்குறாரு. இல்லைப்பா, என்னுடைய மொபைல் ஃபோனை இவங்க எதுக்காக திருடினாங்க, அதுக்கான காரணம் எனக்கு தெரியணும். அந்த வீடியோவை இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் விட்டுருந்தா சத்யாவோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும். என்னால் கேஸை வாபஸ் வாங்க முடியாது அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. மனோஜ் விஜயா 2 பேருமே முத்துக்கிட்ட கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் முத்து கேஸை வாபஸ் வாங்க முன் வரலை. கடைசியாக ரோகிணி சிட்டி 2 பேர்த்தையும் பிடிச்சி இன்ஸ்பெக்டர் லாக்அப்பில் வைக்கிறாரு.